This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலடைஞ்ச வீடுகளை வச்சு 8 கோடி சம்பாதிக்கிற ஒரு நபர். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஐடியாவாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு சிலருக்கு கைவந்த கலை. எதிலாவது சம்பாதிக்க வேண்டும் என்பவருக்கு மத்தியில் எதை செய்தாலும் சம்பாதிப்பவர்கள் அதிகம். அந்த வகையில் ஜப்பான் ஒசாகாவை சேர்ந்த 38 வயதான ஹயோடா கவாமுரா என்பவர் பழைய மற்றும் பாழடைந்த 200 வீடுகளை வாடகைக்கு எடுத்து பெரும் பணம் சம்பாதித்துள்ளார். 140 மில்லியன், அதாவது ரூபாய் 8.2 கோடி சம்பாதித்து ஆன்லைனில் குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றுள்ளார். ரியல் எஸ்டேட் முதலீட்டிற்கான அவரது தனித்துவமான அணுகுமுறை பல வருட கற்றல் மற்றும் ஆர்வத்தால் ஆதரிக்கப்பட்டது. சொத்து சந்தையில் அவரை ஒரு தனித்துவமாக நபராக ஆக்கியுள்ளது. சிறு வயதிலிருந்தே வீடுகளால் ஈர்க்கப்பட்ட கவமுரா மலை உச்சியில் இருந்து தனது நகரத்தில் உள்ள பலதரப்பட்ட வீடுகளை கவனித்து வந்துள்ளார். மாணவ பருவத்தில் இந்த ஆர்வம் ரியல் எஸ்டேட் மீதான மோகமாக வளர்ந்தது. இந்த நேரத்தில் பணம் இல்லாத போதிலும் அவர் தனது காதலியுடன் தனது தேதிகளின் ஒரு பகுதியாக சொத்துக்களை பார்வையிடுவார். இந்த நிலையில் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகத்துடனான மோதலை தொடர்ந்து அவர் முதலாளியால் தரமிறக்கப்படுவதை கண்ட பிறகு தனது வேலையிலிருந்து விலகுவதற்கான விருப்பம் வளர்ந்தது. பதவி உயர்வு என்பது திறனை பற்றியது அல்ல, ஆனால் உங்கள் மேலதிகாரி உங்களை விரும்புகிறாரா என்பதை நான் உணர்ந்தேன் என்று கவாமுரா கூறியுள்ளார். அந்த வேளையில் அவருடைய சம்பளம் அவருடைய தேவைகளுக்கு பத்தவில்லை என்பதையும், வேலை அழுத்தம் அதிகமாக இருப்பதால் சம்பளத்தை நம்பாமல் வருமானம் எனக்கு வேண்டும் என்று யோசித்ததாகவும் கூறியுள்ளார். வேலை செய்யும்போது 23 வயதில் கவமுரா ஒரு பிளாட் ஒன்றை ஏலத்தில் வாங்கினார். அதை அவர் $10,800, அதாவது சுமார் 9.38 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார். அவர் தனது குடியிருப்பை வாடகைக்கு கொடுத்தார். இதன் மூலம் அவருக்கு ஆண்டுக்கு வருமானம் ரூபாய் 2 லட்சம் கிடைத்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கவமுரா அந்த குடியிருப்பை 24 லட்சத்துக்கு விற்றார். பின்னர் கவமுரா பாழடைந்த வீடுகளை வாங்க தொடங்கினார். அவற்றை புதுப்பித்து வாடகைக்கு வைத்தார். கவாமுரா இதிலிருந்து நல்ல வருமானம் ஈட்டத் தொடங்கினார். அத்தகைய சூழ்நிலையில் கவமுராவும் தனது வேலையை விட்டுவிட்டார். 2018ஆம் ஆண்டில் கவாமுரா தனது சொந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கினார். ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை மேரி ஹோம் என்ற பெயரில் தொடங்கினார். பாழடைந்த 200 வீடுகளை வாங்கி பழுது பார்த்து வாடகைக்கு விற்றுவிட்டார். இன்று கவமுரா இதன் மூலம் ரூபாய் 8 கோடி சம்பாதிக்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.